குழந்தைங்களே, இன்னைக்கு மார்கழி மாசத்துடைய 2வது நாள், திருவம்பாவையின் 2வது பாடல். இந்த பாடல்ல ஒரு பெண் தன்னுடைய தோழியிடம் பேசுவதாக இது அமைஞ்சிருக்கு. அந்த பெண்ணு இவங்க வீட்டுக்கு வரா. இவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அந்த ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க அவளை எழுப்புறாங்க. என்ன சொல்லி எழுப்புறாங்க? என்ன, நாங்கள் உன் வீடு வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் நீ எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கியே. நாமெல்லாம் உட்காந்து ரவா கதை பேசுவோம்ல, அப்பெல்லாம் நீ என்ன சொன்ன எங்ககிட்ட? என்னுடைய பாசம் பூரா பரஞ்சோதிக்குன்னு சொல்லுவேன். என்னுடைய அன்பு பூரா பரஞ்சோதி. யார் பரஞ்சோதி? சிவபெருமான். போன பாடல்ல அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாங்க. இப்போ பரஞ்சோதி, இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தருவான் பரஞ்சோதிக்கென்றாய். இப்போ நல்லா இழுத்து பொத்துட்டி தூங்குற. உன்னோட பாசம் என்னாச்சு? பாசம் இடம் மாறிடுச்சா? பரஞ்சோதி மேலே இருந்த பாசம் இப்போ தூக்கத்து மேலே வந்துடுச்சா? தலையின மேலே பாசம் போயிடுச்சா உனக்கு? அப்படின்னு கேலி பண்ணுறாங்க. கேலி பண்ணிட்டு ஏதாவது கோச் பாடும் அப்படின்னு சொல்லி நேரிழையே அப்படின்னு சொல்கிறாங்க. நேரிழையேன்னா அழகான அணிகலன்களை அணிந்தவளேன்னு அர்த்தம். அந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டு இவங்களுக்கு பதில் சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு கோவப்படலை. கோவப்படாமல், என்னங்கடி நீங்கள் இப்போ போய் என்னை கேலி பண்ணுறதுக்கு இதுதான் சமயமா, இதுதான் இடமா, என்னை போய் இப்படி கேலி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பெண்கள் சொல்கிறாங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்கிறாங்க, உனக்கு சிவபெருமானை பற்றி தெரியுமா? தேவர்களுக்கு கூட காட்சி கொடுக்கறதுக்கு தயங்குறவர் சிவபெருமான். ஆனால் நம்மை போன்ற அடியவர்களுக்கு, நம்மை போன்ற பாவை நோன்பு நோக்கும் பெண்களுக்கு எளிதாக தரிசனம் தர தயாராக இருக்கும் சிவபெருமானை பாடி துதித்து வழிபட வேண்டாமா? இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? எழுந்து வா, நாம் போய் சிவபெருமானை துதிப்போம் அப்படின்னு இந்த பெண்கள் இந்த பாடல்ல சொல்றாங்க. இப்போ இது ஒரு கான்வர்சேஷன், 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன். ரொம்ப இயல்பாக இருக்குது இந்த கான்வர்சேஷன். நாளைக்கு 3வது பாடலோட உங்களை மீட் பண்ணுறேன்.